அண்மை செய்தி. சட்டப்பேரவை வளாகத்தில் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகருடன் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பினை மேற்கொண்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவை வளாகத்தில் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகருடன் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பினை மேற்கொண்டுள்ளார். தனது ஆதரவு எம்எல்ஏக்கள் முதலில் சந்தித்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியும் தற்போது சந்திப்பினை ஏற்படுத்தியுள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகருடன் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பினை மேற்கொண்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள் என்ன? சட்டப்பேரவை வளாகத்தில் சபாநாயகர் அறையிலே சபாநாயகரை அதிமுகவினுடைய 2 கூறுகளாக பிளவுபட்டிருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தனித்தனியாக சந்தித்திருக்கின்றார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக அத்ரி கிருஷ்ணமூர்த்தி, கே.சி. கருப்பணன் உள்ளிட்ட உறுப்பினர்கள் எல்லாம் ஒரு சந்திப்பை மேற்கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு சபாநாயகர் அறைக்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரை நேரில் சென்றிருக்கிறார். நேரில் சென்ற பொழுது சபாநாயகராக தேர்வாகி இருப்பதற்காக ஜே.சி.டி. பிரபாகர் அவர்களுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை நேரிலும் தெரிவித்திருந்த அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், பெரும்பான்மை உறுப்பினர்கள் நிர்வாகிகள் தன்பக்கம் இருப்பதால் அதிமுகவினுடைய சட்டமன்ற குழு தலைவராக தாமே தேர்வாகி இருப்பதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற தன்னுடைய ஒரு கோரிக்கையினை முன்வைத்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவினுடைய சட்டமன்ற குழு தலைவர் என்பதாக மனுவை வழங்கியிருந்தார்கள். இப்பொழுது அதன் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமியை நேரடியாக சென்று சபாநாயகரை சந்தித்து தன்னுடைய கோரிக்கையை கூறியிருக்கின்றார். ஏனென்றால் சபாநாயகர் எடுக்கக்கூடிய முடிவுதான் இறுதி முடிவாக இருக்கும். எவ்வளவு மனுக்கள் வழங்கப்பட்டாலும் அதில் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ளே ஒரு முடிவை எட்ட வேண்டும் என்கிற நிர்பந்தத்தை சபாநாயகருக்கு யாரும் பிறப்பிக்க முடியாது. சபாநாயகர் தன் வசம் வரக்கூடிய மனுக்களை பேரவை செயலகத்தின் வாயிலாக பெற்றுக் கொள்வார். அந்த மனுக்கள் அடிப்படையில் எடுக்கக்கூடிய முடிவு அவருடைய சுய முடிவாக இருக்கும். எப்படி அரசியலமைப்பு சட்டத்தில் ஆளுநர் என்பவருக்கு சில விருப்புரிமை அடிப்படையிலான அதிகாரங்கள் இருக்கின்றனவோ, அதே போன்று பேரவையினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர்களுக்கும் விருப்புரிமை அடிப்படையில் சில அதிகாரங்கள் உண்டு. அந்த அடிப்படையில் தான் மனுக்கள் தொடர்பாக குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்ற நிர்பந்தத்தை சபாநாயகருக்கு கட்சிகள் பெரிய அளவில் வலியுறுத்த முடியாது. என்றாலும் சபாநாயகர் தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் என்ன முடிவை எடுக்கப் போகின்றார்? ஒரு பக்கம் எஸ்.பி. வேலுமணி சந்தித்து பேசியிருக்கின்றார். மற்றொரு பக்கம் அதிமுகவினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் நேரில் சென்று சபாநாயகரை வலியுறுத்தி இருக்கின்றார். எனவே இதில் எட்டப்படக்கூடிய முடிவு என்ன என்பது ஒரு பேசுபொருளாகி இருக்கின்றது. சபாநாயகரை பொறுத்தவரை நாளை நம்பிக்கைக்குரிய அந்த வாக்கெடுப்பு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அரசுடைய அறுதி பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான வாக்கெடுப்பு நாளை நடைபெறுவதற்கான சூழல் உள்ள நிலையில் அதிமுகவினுடைய ஒரு தரப்பினர் எஸ்.பி. வேலுமணியை முன்னிறுத்தி இருக்கின்றார்கள். அவர்கள் தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு ஆதரவு வழங்க தயாராக இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி ஆதரித்திருக்கக்கூடிய உறுப்பினர்களும் கூட அவர்தான் கடந்த ஆட்சியில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர். இப்பொழுதும் 47 இடங்களை வெற்றி பெறுவதற்கு கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இருந்து உழைத்தவர் என்ற அடிப்படையில் அவரே வர வேண்டும் என்கின்ற கோரிக்கையினை முன்வைத்திருக்கின்றார்கள். எனவே சபாநாயகர் எடுக்கக்கூடிய முடிவுதான் இறுதி முடிவாக இருக்கும். எடப்பாடி பழனிசாமி, எஸ்.பி. வேலுமணி என்று 2 தரப்பினுடைய உறுப்பினர்கள் முதலில் அவரை சந்தித்தார்கள். இப்பொழுது எடப்பாடி பழனிசாமியும் எஸ்.பி. வேலுமணியுமே நேரில் சென்று சந்தித்து தனித்தனியாக தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கின்றார்கள். எனவே சபாநாயகர் எடுக்கப் போகின்ற முடிவு என்பதை பொறுத்துதான் நாளை தமிழக அரசியலிலே ஒருவேளை இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறக்கூடிய பட்சத்தில் அரசினுடைய பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு அதிமுகவிலிருந்து கணிசமான சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தாவேக அரசுக்கு நேசக்கரம் நீக்குகின்றார்களா என்பது தெரிய வரும். தொடர்ந்து 2 தரப்பினரும் தனித்தனியாக ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். டி.வி. சண்முகம் வீட்டிலே ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று எடப்பாடி பழனிசாமி வீட்டிலும் தனியாக ஆலோசனை கூட்டம்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதில் 2 தரப்பினரையும் இணைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் அவை கைகூடாத நிலையில்தான் இப்பொழுது 2 தரப்பினரும் தனித்தனியாக தங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ள தொடங்கி இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் எஸ்.பி. வேலுமணி மற்றும் டி.வி. சண்முகம் உள்ளிட்டவர்கள் எல்லாம் ஒரு அணியாக இருக்கின்றார்கள். எடப்பாடி பழனிசாமி தனி அணியாக இருக்கின்றார். கே.சி. கருப்பணன், அத்ரி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள். சபாநாயகர் எடுக்கப் போகின்ற முடிவு என்ன என்பது விரைவில் தெரிகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.